நம்ம டிபேட்டுகள்லாம் போறப்ப அதிமுக சார்பில் பண்றோம், மிஸ் பண்றாங்கன்றாங்க. மிஸ் பண்ணிட்டோம், முன்ன பின்ன பேசி முடிச்சிருக்கணும், அவங்க போனது எங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறாங்க. ஓப்பனாவே அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அப்போ ஒரு மத்திய அமைச்சர், ஒரு பெரும் டீமே வந்து தேமுதிகவை இந்த என்டிஏக்குள்ள கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய அளவு வேலை பார்த்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துடலாம் சேரலான்ற மாதிரி நைட்டோட நைட்டு அவங்க பேசி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது இந்த பூத் லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து தேமுதிக ஒன்றும் வச்சிருக்கு, ஒரு 3வது 4வது பெரிய கட்சியா வச்சிருக்காங்க. ரெண்டாவது இவங்களுடைய கோர் ஓட் பேங்க்னா விளிம்பு நிலை மக்கள், அன்றாடம் விளிம்பு நிலை மக்களா இருக்கக்கூடிய, ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், டிரைவர்ஸா இருக்கக்கூடியவங்க, இந்த அயன் பாக்ஸ் தைக்கக்கூடியவங்க, சிறு சிறு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சில கடைகள் வச்சிருக்கிறவங்க, இவங்க வந்து அவங்க பெரிய கோர் ஓட் பேங்கா இருக்கு. அந்த ஓட்டு மிஸ் ஆகவே ஆகாது. ரெண்டாவது அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்னன்னா இந்த 10 சீட் அவங்க கேட்டதை கொடுத்து அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால திமுக கூட்டணி வெற்றி பெறணும், வேலை பார்க்கணும் முடிவு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கான ஒரு மரியாதையை திமுக கொடுத்துருச்சு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பெல்ட்ல அப்புறம் நீங்க மதுரை, விருதுநகர், சிவகாசி அந்த பெல்ட் புறாமே அவங்க ஒரு பல்கா இருக்கிறாங்க. அப்புறம் சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த பகுதிகளில் புறாமே அந்த மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதுவும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் திமுக கொடுக்கும். ஏன்னா ஒரு ஸ்டடி பண்ணாம எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா தேமுதிக உள்ள இருக்கிறது நமக்கு வந்து ஒரு பலம் தான். பட் வந்து இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு இதுல, எதிரிகளை பலகீனப்படுத்துறது. நாம பலமா இருக்குங்கிற ஒரு விஷயம், அவர்களை பலகீனப்படுத்தணும். அங்க பெரிய கூட்டணிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கு, முத்திரை இருக்கு. அங்க